தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டுறதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடுற ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை அடிப்படையா வச்சு மாணவர்களை தேர்வு செய்ய முயற்சிக்கிறது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால குறைவா மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அரசு பள்ளியில சேர முடியாம அதிக கட்டணத்தை செலுத்தி தனியார் பள்ளியில சேர வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. பின்தங்கிய மாணவர்களோட கல்வி உரிமையை பறிக்கும் செயல் இதுன்னு கல்வியாளர்கள் கூறும் நிலையில குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கல்வியை தொடர முடியாத ஆபத்தும் இதனால அதிகரிச்சிருக்கு. 100% தேர்ச்சிங்கிற போலி புள்ளி விவரத்தை காட்டுறதுக்காக மாணவர்களோட எதிர்காலத்தை பலி கொடுக்கும் நடைமுறையை நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கைவிடணும்னு பொதுமக்கள் பலரும் ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறையை வலியுறுத்தி வராங்க. இதுவரைக்கும் பள்ளி கல்வித்துறை இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கமும் தராத நிலையில மாணவர்களோட கல்வி உரிமை காப்பாற்றப்படுமான்னு பொதுமக்கள் எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க.